ஏர்னிங்க பேஸா வச்சு வர ஏர்னிங்ஸ்ல நீங்க அதுல இருக்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களையும், அதே மாரி அதுல ரியாலிட்டியும் புரிஞ்சு கொண்டீங்கன்னா, அதுலருந்து உங்களுக்கு இன்கம் வரதுங்கிறது வெரி ஈஸியா இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் தான், இந்த லீகல் வைஸா நீங்க அத யோசிக்கணும். நீங்க குறுக்கோல நீங்க குயிக்கா ரீச் ஆகுறது, அதே மாரி ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ல அத ரீச் பண்றதுங்கிற கான்செப்ட்ட விட்டுட்டு, அதுக்குன்னு சொல்லி ஒரு முறை ஒண்ணு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட லைஃப் ப்ரொஃபஷனலா டாக்டர் ஆகணும்னு சொன்னா, நீங்க மொண்டசரியில இருந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 5, கிரேட் 11 அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணி அதில பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டி போய் அப்படித்தான் நீங்க போகணும். அத விட்டுட்டு நான் குயிக்கா டாக்டர் ஆகணும்னு சொல்லி கிரேட் 1ல இருந்து நீங்க கிரேட் 3க்கு கூட போக இயலாது. இல்ல நான் நல்ல நாலேட்ஜபிளான ஆளுன்னு சொல்லிட்டு கிரேட் 6ல இருந்து கிரேட் 11க்கும் போக முடியாது. ஓகே. அதுக்குன்னு ஒரு முறை ஒன்று இருக்கு. அந்த முறைய நீங்க பொறுமையா இருந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணினா தான், அதுல இருக்கிற முழுமையான நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க தானே. அந்த செட்டப் வந்து உங்களோட நாலேட்ஜ் உங்கள பட்டத்தீட்டி எடுக்கிறதுக்காக தான் அவங்க என்ன செய்றாங்க, அப்படி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வெப்சைட்ல வொர்க் பண்ற வெப்சைட்ஸ்களும் சில ரிஸ்ட்ரிக்ஷன உங்களுக்கு தருவாங்க. அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எதுக்காகன்னு சொன்னா, உங்கள பட்டத்தீட்டி எடுக்கிறதுக்காக. ஓகே. சோ நாங்க எங்களோட வெல் ஃபியூச்சர் அகாடமில காப்பி பேஸ்ட் வெப்சைட் 2 டேட்டா என்ட்ரி, 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம் ஃப்ரீலான்சர். ஓகே. இதான் மெயினா நாங்க டீச் பண்றோம். இதுல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல மெயின் கான்செப்ட்டா இந்த காப்பி பேஸ்ட்ல 6 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். இதுல 3 இங்கிலீஷ் வெப்சைட், 3 ரஷ்யன் வெப்சைட். இதுல கான்செப்ட் வைஸா பாத்தீங்கன்னு சொன்னா காப்பி பேஸ்ட் தான். ஓகே. சோசியல் மீடியா ஃபாலோஸ் அப்படி கான்செப்ட் எல்லாம் இருக்கு. பட் இதுல என்ன விஷயம்னா இன்டர்ஃபேஸ் மட்டும் வித்தியாசப்படும். அப்ப இத நீங்க சரியா உணர்ந்து கொள்வீங்கன்னு சொன்னா ரஷ்யன் வெப்சைட்ல நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். பிளஸ் இதுல ஹார்ட் ஒர்க்க விட ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு ரொம்ப கூடுதலா ஒர்க் ஆகும். ஓகே. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே நீங்க நான் ப்ரூஃப் போடுவேன் பாருங்க. கவர்ன்மென்ட்ல வொர்க் பண்றவங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் ஒரு ஆள் 25வது ஏர்னிங், ஒரு ஆள் 30வது ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணிக்க கன்டினியூஸா ஏர்ன் பண்றாங்க. ஆனா இத மத்தாக்கள் வந்து இத ரீச் பண்ணாங்க. என்னன்னா அவங்களுக்கு இவங்க யூஸ் பண்ற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த ஸ்மார்ட் வே வந்து அவங்களுக்கு புரியுது இல்ல. அது பேரு அந்த ஹார்ட் ஒர்க்க மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது. நோ. ஹார்ட் ஒர்க்கால மட்டுமே நீங்க குரோத் ஆகுறன்னு சொன்னா, கூலி வேலை செய்றார்கள் தான் நல்ல இதா இருக்கு. அப்படி இல்ல. இது எப்படின்னா நீங்க ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஓகே. நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கங்கிற முக்கியம் இல்ல. அந்த ஏர்னிங்ஸ வச்சு எப்படி நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்க. சோ அப்படி ஒரு கேர்ள் தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறா $10 பிளஸ் ரஷ்யன் வெப்சைட்ல. ஸோ உங்களுக்கு வந்து எது நல்ல சூட்டபிள் ஆகுதோ, எது உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ தருவதோ, ஃப்ளெக்சிபிளா இருக்கோ, அத நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. அது என்னனாலும் சரி. பட் வந்து நீங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல கட்டாயம் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதோட நீங்க பேசிவ் இன்கமும் போணும். ரஷ்யன் வெப்சைட்ல $10 மத்த வெப்சைட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். மத்த வெப்சைட்ல இதோட கூடுதலா ஏர்ன் பண்ணிருக்கலாம். இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட்டா ஏர்ன் பண்ணிருக்கலாம். ஸோ இப்படி தான் உங்கள நீங்க வடிவமைச்சு கொள்ளணும். நீங்க எங்கனாலும் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எங்கள்ட்ட படிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எங்கனாலும் சரி, இந்த மைக்ரோ ஒர்க்கர், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட் வந்து தயவு செய்து உங்களோட கண்ட்ரோல்ல இருந்து மாசம் ஒரு $5 எடுக்கிறதுக்கு பாருங்க. அந்த மாசம் $5ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். நீங்க இந்த நான் சொன்ன ஸ்மார்ட் ஒர்க்க லேர்ன் பண்ணா அதுக்கப்புறம் நீங்க பெசிவ் இன்கம்ல ஒரு பெரிய பிசினஸே உருவாக்கலாம். நான் போடுவேன் ப்ரூஃப் காட்டுறேன். அதை பார்த்துக்கோங்க. இது நான் வேற யார்கிட்டயும் சொல்லி வேற யார்கிட்டயும் பார்த்து நான் இது பண்ணல. நான் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது சம்பந்தமான ஏ டு செட் கைடன்ஸ் வந்து நான் கிளாஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணி டீச் பண்றேன். ஸோ தேவையான அதுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூகுள்ல போயிட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துரும். அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். வெல் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ் பண்ணலாம். மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறேன்.